ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம் ஸ்கேன் பாக்ஸை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாக்ஸாக ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு பேட்ரி இருக்குது பேக்கப்பில். இந்த பேட்ரி வந்து 3.7 வோல்ட். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்க்ரூ எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ரூவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கலட்டுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் மாடல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சர்க்யூட் போர்டு இருந்துச்சு. சர்க்யூட் போர்டில் இந்த பேட்ரி கனெக்ஷனும் ஸ்பீக்கர் கனெக்ஷனும் இருந்துச்சு. ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த போர்டை பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இது வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிறனால அப்படியே விட்டுடலாம். இந்த பேட்டரியோட பவரை செக் பண்ணி பார்க்கலாம். 2.5 to 7 இருக்குது. சரி, இது ஓகே தான். இதில் இருக்கக்கூடிய கேபிள் கனெக்டர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. அது பெருசாக இருக்கிறதுனால நம்மளோட சின்ன கனெக்டரை வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். இந்த போர்டை நீங்கள் எங்கேயாட்டு பார்த்து ஞாபகம் இருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ரிச் ஸ்ட்ரீட்டில் வெறும் 25 ரூபாய்க்கு எடுத்த போர்டு. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். உனக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒர்க் கிடைச்சிருச்சு. ஸ்பீக்கர் ஒர்க் கிடைச்சிருச்சா? எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஸோ நம்ம 25 ரூபீஸ் போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பார்த்திங்கன்னா வைக்கும்போது 3 நம்மளுக்கு ஹோல் போடணும். ஏன்னா இந்த சுவிட்சோட கனெக்ஷன் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு மேலே இருக்கக்கூடிய சுவிட்சு, யூஎஸ்பி கனெக்டரு, சார்ஜ் போட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் வேணும். ஸோ அதையுமே நம்ம சால்டரிங் மிஷின் வச்சு போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு கட் பண்ணியாச்சு. இந்த போர்டை இப்படி வச்சு க்ளூவுமே பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு பொசிஷன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த சுவிட்சுக்கு போட்டும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பட்டன் எதுவும் இல்லை, ஆனால் நம்ம இப்போதைக்கு அப்படி வச்சுருக்குறோம். ஸோ ஃபைனலாக பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கரை மட்டும் இன்னும் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுது. ஓகே, பேக்கில் இருக்க கவரை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேடிஎம்மில் உள்ள ஸ்பீக்கரை வந்து கனெக்ஷன் கொடுத்துரும். இது கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம ராங்காக கிளிப்பை கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டையுமே ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஓகே. இப்போ பேட்ரி கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்பீக்கர் இப்போது ஒர்க் ஆகுது. நம்ம ஃபுல்லாமே எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். கலட்டின வேகத்திலே நம்ம மாட்டிட்டோம். இது மொத்தமே நம்மளுக்கு ஆன டைம் வந்து 45 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு இதை 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்க்ரூலாம் போட்டாச்சு. ஆன் பண்ணி பார்த்துடலாம். Device is ready to pair. The Bluetooth device is connected successfully. நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் போடக்கூடிய ரீஸ்டோரேஷன் வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இதுபோல் தொடர்ச்சியான ரீஸ்டோரேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன வீடியோ போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டான ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.